அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ. 1000 காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு ஒரு வசந்த விடியலுக்காக பல்வேறு நிலையில் இன்று ராம்நாடு, சிவகங்கா, மதுரை, தூத்துக்குடி பல இதில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளர்களுக்கும் புல் கம்பெனியின் அன்பான வணக்கங்கள். மூத்த இனமாய் முதலில் விழித்த ஆண்ட இனமே எழுந்துவிடு, இனி சிறகை விரித்து வானில் பரப்போ, தரணையில் தமிழனை ஆள விடுன்னு சொல்லுவாங்க. போன ஜனவரி மாசம் நாங்க 700 மிஷின் இந்தியாவில் மட்டும் விற்பனை செஞ்சிருக்கிறோம். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்று நமது சங்க விழாவில் 3 வாடிக்கையாளர்கள் புல் கம்பெனியில் இணைந்துள்ளார் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுவாங்க, காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓடிய திருமேனி செழித்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சில பதிகாரம் எனும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு நம்ம வரலாறு இருக்கு. பாரதியார் பாடியிருப்பாரு. பாரதியாரோட இறப்பு வருஷம் எதுன்னு கேட்டீங்கன்னா 1921. அவர் பெரிய ஞானி, பெரிய சித்தர். இன்னைக்கு அவங்க சொல்ற அப்பவே சொல்லியிருக்காரு, ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று. நம்ம சுதந்திரம் அடைஞ்சது எப்பன்னா 1947. சோ நான் பேசுறது தமிழ்நாட்டின் பெருமைங்க. தமிழ்நாட்டு மிஷினை பத்தி பேசல, நீங்க மிஷினை ஜஸ்ட் டெமோ பாருங்க. இப்ப புதிய முயற்சி, புதிய நம்பிக்கை. நல்லா கேட்டங்க. புதிய விருப்பம், புதிய திருப்பம், புதிய மகிழ்ச்சி, புதிய மலர்ச்சி, வாழ்வில் புது புது டெக்னாலஜி. ஏன்னா அலை இல்லாத கடல் நல்ல மாலுமியை உருவாக்குவதில்லை. எத்தனை பிரச்சனைகள் நீங்க தொழில சந்திக்கும் போதுதான் உங்களால அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு உங்க எதிர்ப்பு சக்தி. இப்ப உடம்புக்கு சரியில்லை, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா டாக்டர் மெடிசன் கொடுப்பாரு. மெடிசன்னால நோய் குணமாகாது. உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி, உணவே மருந்து. நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் உங்களை காப்பாற்றும். நல்லா கேட்டுங்க. அப்ப நல்ல உணவு உண்ணணும். அப்ப நல்ல உணவு உண்ணும் போது உடல் தூய்மையாகும். வள்ளுவர் சொல்றாரு அறத்துப்பால்ல. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, எப்படி ஒரு மாடு புல்லை தின்று 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 பாலை கொடுக்கிறதோ, அது மாதிரி நாங்க டெக்னாலஜியை கொண்டு வந்து அடுத்த லெவல்ல கிரவுண்ட்ல ப்ராஃபிட் கொடுக்கணும். மார்க்கெட்டிங் ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் நாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. கம்பெனி ஒரு வீடியோல, ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்ப்பீங்க. அதுல ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கிரவுண்ட்ல அந்த வண்டி ப்ரூஃப் பண்ணணும். புரிஞ்சுங்க. டெக்னாலஜி தான் முக்கியம். ஏன்னா அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல், இலை இல்லாத மரம், மழை இல்லாத நிலம் எதுவும் பயனற்றவே சொல்றாரு நம்ம முன்னோர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி தான். இன்னைக்கு 2026 என்ன சார் பண்ணிருக்கோம் இந்த மாடல் கேட்டீங்கன்னா, நியூ டெக்னாலஜி. புல் கிர்லாஸ்கர் இன்ஜின் வித் ஏபிஎம் டெக்னாலஜிங்க, எஸ்ஆர்எஸ் டெக்னாலஜி, எஸ்பிஎஸ் டெக்னாலஜி, எஸ்எல்எஸ் டெக்னாலஜி. இந்த 4 டெக்னாலஜி புதுசா அறிமுகப்படுத்திக்கிறோம். அதனால வாடிக்கையாளருக்கு என்ன சார் இந்த தொழில ப்ராஃபிட் கேட்டீங்கன்னா, லோடிங் ஸ்பீட், டிகிங் ஸ்பீட், ஸ்விங் ஸ்பீட், ரோட் ஸ்பீட், கிளைம்பிங் ஸ்பீட், டோசிங் ஸ்பீட். 6 ஸ்பீடு உங்களுக்கு 1100 ஆர்பிஎம்லயே வந்துடும். ஜஸ்ட் 1000 1100 ஆர்பிஎம் தான். அதுல 3 மோடு வச்சுக்கிறோம். வாடகை போட்டீங்களா? எக்கோ மோட், சூப்பர் மோட், எக்கோ மோட், பவர் மோட், சூப்பர் மோட். இந்த 3 கொடுத்துருக்குறாங்க. அதான் சொல்லுவோம், நீங்க எக்கார்ட கொண்டு ஜஸ்ட் டெமோ பாருங்க. இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸை பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் பேசும். அதான் பாரதியார் சொல்லுவாரு, தேசப்பட்டுல ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலங்கள் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அப்படின்னு என்னன்னா, இன்னைக்கு நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை உருவாக்கும் போது பள்ளித்தலங்கள் அனைத்தும் கோயில் செய்வோம். இன்னைக்கு வீட்டுல நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போறீங்க, நம்ம வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராம், யூடியூப், மொபைல் எல்லாமே நீங்க கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அன்பான வேண்டுகோள். ஏன்னா நிறைய காலேஜுக்கு நாங்க போறோம், நிறைய இன்ஜினியர்ஸ் எடுக்கும் போது நம்ம குழந்தைகள் நம்ம எதிர்காலம் நம்ம குழந்தைகளா. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம தான் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், இன்ஸ்டாகிராமுக்காக நம்ம கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஏன்னா ஒழுக்கம், எண்ணத்தை எப்படி தூய்மைப்படுறது கேட்டீங்கன்னா, விவேகானந்தர் சொல்லுவாரு, நீ எதுவாக நினைக்கிறாய் அதுவாக ஆவாய். ராமலிங்க அடிகளார் சொல்றாரு, எவ்வுயிர் எப்படி எண்ணின் அவ்வுயிர் அவ்வாறு அழித்தவர்கள் அறுத்தரும் ஜோதிங்கிறாரு. உங்க எண்ணம் தான் வாழ்க்கை. இன்ஸ்டாகிராம் குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணா அவங்க எண்ணத்தை. இன்னைக்கு இந்தியாவில் சார், நம்ம இந்தியா கண்ட்ரி இளைஞர்கள் நிறைந்த நாடுங்க.
மற்ற சவுதி அரேபியா, மற்ற எந்த கண்ட்ரி போய் பாருங்க, முதியோர்கள் அதிகம் உள்ள நாடு. ஆனா இந்தியா வந்து இந்த இன்ஸ்டாகிராம் புது டெக்னாலஜியில நம்ம அடுத்த தலைமுறையை நல்லா காப்பாற்றணும்னா நீங்க தயவு செஞ்சு அதே இவர் சொல்றாரு, கண்ணதாசன் என்ன சொல்றாரு, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவரது எண்ணங்களே, போய் வரும் தூரமும் புது புது உலகமும் அவரவரது எண்ணங்களேங்கிறார் கண்ணதாசன். வள்ளுவர் சொல்றாரு, எண்ணி துணிக கனவோ கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு, வெள்ளத்தனைய மழை நீட்டம் மாந்தாந்தம் உள்ளத்தனைய உயர்வுட்டாரு. ஏன்னா உள்ளத்துக்கு தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முன்னோர்கள் வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்க தூய்மை, உள்ளம் தூய்மையானால் எண்ணம் தெளிவாகும், எண்ணம் தெளிவானால் உழைப்பு நேர்மையாகும், உழைப்பு நேர்மையானால் அன்பு உண்மையாகும், அன்பு உண்மையானால் வாழ்வில் துணிவு வரும். அப்ப குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்ன வேணும்னா தைரியம் தான் வேணும். தைரியத்தை கொண்டு வாங்க அடுத்த தலைமுறை பசங்களுக்கு. அப்பதான் சார் நம்ம தொழிலை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு தைரியம் இல்லை அப்படின்னா என்னதான் நாலேஜ் இருந்தாலும், நல்லா கேட்டுக்குங்க, தைரியம் வந்து ரொம்ப முக்கியம். அப்பவே பேசியிருப்பாங்க, என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ் திரு நாடுதனை பெற்ற தாய் எனும் பூம்படி பாப்பா. பாரதியார் எழுதியிருக்கார் பாருங்க லைன். நம்மள பாரதியின் சொல்லு பேரர்கள், சொல்லு பேரர்கள் இல்லையான்னு தெரியாத சொல்லு பேரர்கள், புரியுதுங்களா? தமிழ் திரு நாடுதனை பெற்ற தாய் எனும் பூம்படி பாப்பா, புரியுதுங்களா? ஆன்றோர்கள் நிறைந்த தேசமடி பாப்பா, அமிழ்தும் இனிதடி பாப்பா, சொல்லில் உயர் சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடி பாப்பாங்கிறாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன மீனிங் அதுல? நம்ம தாய்மொழி, நம்ம மொழி, நம்ம நாடு. சோ தாயை நேசிப்போம், தாய் மொழியை நேசிப்போம், தாய் நாட்டை நேசிப்போம், தாய் நாட்டு மிஷினுக்கு முன்னுரிமை கொடுப்போம். எல்லாருக்கும் வீட்டுல எல்லா மிஷினும் வாங்குங்க, ஆனா புல் மிஷின் ஒரு முறை நீங்க டெமோ பாருங்க. நாங்க பேச்சுக்காக பேசல, இது ஒரு பெரிய மாபெரும் வீச்சு, நியூ டெக்னாலஜி. இதுல ப்ராஃபிட் வந்து அட் கிரவுண்ட் 1100 RPM ஓட்டவே வேணாம், உள்ள மோடு மாத்திக்கலாம். வாடகை ஓட்டுறீங்களா, இல்ல கான்ட்ராக்ட் பேசி ஓட்டுறீங்களா, இல்ல ஏதோ உள்ள மோடு மாத்திக்கலாம். உங்க டீசல் உங்களுக்கு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை டீசல் போகணும்னு. மணிக்கு இவ்வளவு லிட்டர் தான் போகும் நாங்க சொல்ல மாட்டோம், உங்க சாய்ஸ். அது ஆப்ரேட்டருக்கு நாங்கள் லிஸ்ட் போட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு மொபைல இது வந்துடும், உங்களுக்கு என்ன லிட்டர் டீசல் வேணும் நீங்க செட் பண்ணுங்க, அப்படிங்க மிஷின் போகும். 4700 cc நியூ டெக்னாலஜிங்க. இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், டம்ப் ஹைட் இப்போ வந்து 9.71 feet ஃப்ரண்ட் டம்ப் ஹைட் அதிகம் பண்ணிட்டோம். பக்கெட்டோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1.26 44 CFT. ஒரு டிராக்டர் வந்து 90 CFT அப்படின்னா இது வந்து ஒரு 2 லோடு போட்டீங்கன்னா டிராக்டர் ஃபுல் ஆயிடும். ஃப்ரண்ட் பக்கெட்ல பேக்ல பாத்தீங்கன்னா டம்ப் ஹைட் ஸ்கொயர் கட் பக்கெட் கொடுத்துருப்போம். பேக் பக்கெட்ல எப்படின்னா நீங்க ஸ்கொயர் பர்ஃபெக்டா வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க், பில்லர், ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து நீங்க ஸ்கொயர் பர்ஃபெக்டா எடுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி சார், அடுத்த தலைமுறைக்கான மிஷின். அதனால நீங்க யார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பாங்க. நீங்க மிஷினை வந்து ஜஸ்ட் ஃபீல் த டெமோ. ஏன்னா சீயிங் இஸ் பிலீவிங். நல்லா கேட்டுங்க, எக்ஸ்பீரியன்சிங் இஸ் எவ்ரிதிங். ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ், ஷேர் யுவர் டிஃபரன்ஸ். இதுதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுதோ, ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு மாற்றம் சார், நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கை என்பது ஒரு மாற்றம். நீங்க மாற்றத்தை சிலருக்கு மாற்றத்தை பிடிக்கும், மாற்றம் சிலரை பிடிக்க வைக்கும். நல்லா கேட்டுங்க. நீங்க நம்ம அப்பா அம்மா வாழும்போது ஒரு டெக்னாலஜி இருந்தது, நம்ம ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்த முறை இன்னொரு லெவலுக்கு வரணும். நம்ம தலைமுறை தம்மில் தம்மக்கள் மேன்மை உருவார். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸா இருப்பாங்க. தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. டிசிப்ளின் வேற, நல்லா புரிஞ்சுங்க. ஒழுக்கம் வேற, கட்டுப்பாடு வேற. ஒழுக்கம் என்பது தானா வருவது, கட்டுப்பாடு என்பது நம்ம குழந்தைகளுக்கு திணிக்கிறது. அதனால நைட்ல வைஃபை, இன்னைக்கு நான் லாஸ்ட் வீக் இங்க ஊட்டி சிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் போயிருந்தேங்க. அப்போ லாஸ்ட் மந்த் அப்போ பசங்களோட ஐ யூஸ் டு இன்ட்ராக்ட். இப்போ வர தலைமுறை பசங்க கோயம்புத்தூர்ல எல்லா காலேஜ் இல்லைங்க. அதான் அன்னைக்கு பாரதியார் சொன்ன லைன் எனக்கு ஞாபகம் வருது, பள்ளித்தலங்கள் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னா வீட்டுல அம்மா அப்பா குழந்தைக்கு முன்னாடி சண்டை போடக்கூடாது. அன்பான வார்த்தைகள், பணிவான சொற்கள், அப்பதான் குழந்தைகள் உங்க அடுத்த தலைமுறையை மேல கொண்டு வரும். இல்லைன்னா நீங்க இவ்வளவு தூரம் சம்பாரிச்சு இது பண்ணி கடைசி காலத்துல நம்ம தலைமுறையை மேல உயர்த்துறதா நம்ம நோக்கமா இருக்கணும். இன்றைக்கு இந்தியால இளைஞர் தலைமுறைகள் வந்து போக்கஸ் வந்து இன்னைக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க சார். நான் 5 நிமிஷம் பேசுறேன்னு வைங்க, அது 2 நிமிஷத்துல மொபைல் பாப்பா. நல்லா கேட்டுங்க. அடுத்தது, நீங்க கையில மொபைல் வச்சிருக்கீங்க, ஈவினிங் போய் உங்க வீட்டுல குழந்தைகிட்ட கொடுங்க, அவங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டே நீங்க சொல்றதா நான் கேட்கிறேன். காரணம் என்னன்னா டெக்னாலஜி.
பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் குற்றமற்ற மாற்றமே. அன்றைக்கே நம்ம மூத்தவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால நீங்க மாற்றத்தை மோட்டிவேட் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு பின்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, நீங்க குத்துறதில்ல, அது பண்ணாத இது பண்ணாத கண்டிஷனிங் பண்ணாதீங்க. ஒழுக்கம் அவங்களுக்குள்ள வரட்டு, சும்மா தட்டி கொடுங்க போதும். சும்மா தட்டி கொடுத்தா போதும், குழந்தை ஜெயிச்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈவினிங் வீட்டுக்கு போறீங்க, குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல 5 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட் பாஸ், 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு வருது. ரிப்போர்ட் கொண்டு வருது உங்ககிட்ட. நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபத்துல, என்னடா ஆபரேட்டர் வரல இன்னைக்கு, சம்பளம் ஆத்து இது டென்ஷன்ல போறீங்க. ஒய்ஃப் அப்படியே நின்று திருத்துன்னு முடிக்கிறா, அப்பா கையில் போடுப்பா ப்ராக்ரஸ். நம்ம கோபத்தை என்ன பண்ணுவோம்? நேரா போய் டென்ஷன்ல, ஏன்னா நீங்க 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா நல்லா படிக்க முடியாது, என்னடா எப்ப பாரு மொபைலே சுத்திட்டு இருக்கிற, பசங்க கூட சுத்திட்டு இருக்கிற, அடிப்போம். தவறான அப்ரோச். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அப்படியே குழந்தை ஃபெயில் ஆனாலே பரவாயில்லப்பா, நீ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆன, உன் வயசுல நான் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிக்கிறேன், ஜெயிச்சிரும் நீங்க அப்படின்னு தட்டி கொடுத்து பாருங்க, அடுத்து பாஸ் ஆயிடுவோம். உங்க அணுகுமுறை தான் சார். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சார், ரைட் சைட்ல ஒருத்தர் இருக்காரு, லெப்ட் சைட்ல ஒருத்தர் இருக்காரு. நான் ரைட் பிராக்டிக்கலா பேசுறேன். ரைட் சைட்ல இருக்கிறவங்க பார்த்து, ஆனா சூப்பர்ண்ண, உங்க கோட் பனி எல்லாம் சூப்பர்ண்ண, டிஷர்ட் சூப்பர்ண்ண, கலக்குதுண்ண, இவர் பண்ணும்போது இவரோட ஃபீலிங் இப்ப நான் ஒரு விதமா ஹேண்டில் பண்றேன். இவரையே கூப்பிட்டு லெப்ட் சைடு நிறுத்தி, என்னங்க ஷூ போட்டுக்கிறீங்க, ஏதோ சர்க்கஸ்ல ஊட்டியில கோட்டு குதிரை ஓட்டுற மாதிரி போட்டிருக்கீங்க, லெப்ட்ல பேசுற. இவரையும் கூப்பிட்டு இந்த வச்சு, இவருடைய ஃப்ரெண்ட, புரிஞ்சுட்டீங்களா? இப்ப 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, ஆனா அந்த ஒரு 10 சேர்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னா இவரோட உள்ளுணர்வு சந்தோஷமா இருக்கும். இவரை ஊட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி கோட் ஷூட் போட்டிருக்கீங்க இவரை சொன்னா இவரோட உள்ளுணர்வு டவுன் ஆயிருக்கு. இதுதான் நம்ம ஆபரேட்டர்ஸ் கூட டெக்னிக்ஸ். நீங்க ஆபரேட்டரை வழி அனுப்பும் போது, காலையில சம்பளம் கொடுக்கும் போது அணுகுமுறை, நம்ம குழந்தைகள், நம்ம ஆபரேட்டர்ஸ் நம்ம குழந்தை, நம்ம ஃபேமிலி மெம்பரா பார்த்து, ஆனா தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல தம்பி, அடுத்த முறை பண்ணிக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி தட்டி கொடுத்து, இவரோட ஃபீலிங் ஒர்க் அவுட்புட் இவர் கம்மியாக தான் செய்வாரு, இவர் அவுட்புட் ஹெவியா செய்வார். நல்லா புரிஞ்சுங்க. சோ இந்த டெக்னாலஜி, இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கங்க, அணுகுமுறையை மாத்துங்க. உங்களை அணுகும் உலகம், உங்களை அணுகக்கூடிய முறை உலகம் மாற்றும். குழந்தை உங்களை டெவலப் பண்ணும். தயவு செஞ்சு எங்க அன்பான வேண்டுகோள். நான் போன முறை குற்றாலத்துக்கு வரல சார், நான் அன்னைக்கு இதா இருந்தது. கண்டிப்பா ஒவ்வொரு முறை நாங்க எங்க சங்கத்தோட டிராவல் பண்ணுவோம். பல உறுப்பினர்களை சேர்த்துங்க. 1 10ஆவோம், 10 100ஆவோம், பகையில நடுங்கும் படையாவோம். ஏன்னா சங்கத்துல சார் ஒன்று வட்டால் உண்டு வாழ்வோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம், எங்கு நோக்கினும் யாமின்றி வேறில்லைங்கிறாரு. இன்னைக்கு உலகம் பூரா பரவி வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள். சேர சோழ பாண்டியர் மூவேந்திராண்ட நாடு. சோழர்கள் போய் பாருங்க, இன்னைக்கு வெளிநாட்டுல இன்னைக்கு பல மக்கள், நம்ம தமிழ்நாட்டு பசங்க மக்கள் இருக்காங்கன்னா, நம்ம சோழ அரசு போட்ட எஃபர்ட். இன்னைக்கு நம்ம 70 கண்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்றோம்னா, நம்ம பல வானிலை அதான் சொல்ற, அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். அதை இப்ப ப்ரூஃப் பண்றோம். நம்ம முன்னோர்கள் சுதந்திரம் போது எழுதி கொடுத்த அந்த ரத்த வரிகளை, முதுகுல எழுதி கொடுத்த ரத்த வரிகளை நம்ம உண்மையா ப்ரூஃப் பண்ணணும். அந்த தாகம் எல்லாத்தையும் இருக்கணும். சொல் என்பது விடுதலை அல்ல, செயல்தான் விடுதலை. நீங்க செய்யற செயல்தான் விடுதலை, சிந்தனை விடுதலை. நல்லா புரிஞ்சுங்க. சிந்தனையை விலங்கிட்டு வைக்க கூடாது. ஒருத்தர் குழந்தை சிந்திக்க வைங்க, கேள்வி கேளுங்க. ஏன்னா இப்பெல்லாம் படிச்சு யாரும் கத்துக்கிறது இல்ல, பார்த்துதான் கத்துக்கிறாங்க. படிச்சு யாரும் கத்துக்க மாட்டாங்க சார், வீடியோ பார்த்துதான் கத்துக்கிறாங்க. சோ கத்துக்கக்கூடிய ப்ராசஸ் மாறிடுச்சு குழந்தைகளுக்கு. நீங்க புத்தகத்தை கொடுத்து படி திருக்குறளை கொடுத்து என்ன படிக்க மாட்டான். அதே திருக்குறளை வீடியோ மூலமா போட்டுங்க, படிச்சிருவான். சோ பார்த்து படிச்சு பழகிட்டாங்க. புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்ல, வீடியோ பார்த்து படிக்கிறாங்க. சோ இந்த டெக்னிக்கை புரிஞ்சுக்கங்க. சோ மேலும் மேலும் இந்த சங்கம் வளரணும். நாங்களும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். வாழ்க வளமுடன், வளர்க புல்லுடன். தேங்க்யூ. மரியாதைக்குரிய சிவபாலனி சேம்பர்ஸ் அண்ட் ஹார்வர்ட் உரிமையாளர் தொழில் ராஜேஷ் கண்ணா அவர்கள் மேடைக்கால் சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதில் செய்யலா ஜெயராஜ் அட்டமன்றத்தை ஒழித்து மேனேஜர்கள் மரியாதைக்குரிய ஜெமி ஜெயசுரேஷ் ஜெயராஜ் அவர்கள். சிவபாலனி சேம்பர் ஹார்வர்ட் ட்ரஸ்ட் உரிமையாளர் தொழில் ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. யோசிக்கிறாங்க, கத்திக்கலாம்.